கூடடா உனக்கு நாங்கள் இருவரும் யார் என்று தெரியும். அம்மா தாயே அப்பா எந்த நாடோ என் நாடோ மதுராபுரி, என் பெயரோ கண்டன், என் தம்பியோ தாற்படிகள். அதையா உன்னை நாடி வந்த என் நாடோ மதுராபுரி, என் பெயர் கண்டன், என் தம்பியோ தாற்படி சூரன். ரெண்டு பேரும் நாடாகப்பட்டது பஞ்சமதி ஏற்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். மாட்டுல என்னடா கருங்கத்தை போட்டு உன்னிடத்துல ஏதாவது சிறிய வரத்தை கற்று நான் கொண்டு போய் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். பார்த்தாயா அம்மா தாயே, என்னை பெத்தெடுக்காத மாதா உலகத்தே அம்மனா நினைத்து. ஆமா, எனக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, மாதா கிடையாது, குரு கிடையாது, சொந்த பந்தங்களும் கிடையாது. வாதம் போட்டுக்கிறேன் சுத்தம். ஆனால் யாருமே இல்லாத தண்டன் தனிதாகவே ஆமா கானகத்திலே என்னுடைய பிள்ளைகளா பிறந்தோம். தேவராசியின் ஜீவமாக நாங்கள் வளர்ந்தோம். என் தாய் முகத்தை நான் பார்த்தா முடியாத தாய். ஆமா, உன்னை பார்த்தா என்னை பெற்று எடுக்காத மாதா போலவே உன் உருவம் தோன்றுகிறதம்மா. ஆமா, என் நாட்டிலே ஆதி ஒரு தினத்தை பஞ்சம் எப்படி ஏற்பட்டதோ மதுராபுரி கோட்டையிலே பாமர மக்களும் பஞ்சத்தால் அடிபடுகிற தாயே. ஆமா, வயசலா அப்படி பாமர மக்களும் பஞ்சம் இருக்கிற நேரத்தில் மக்களை பிழைக்க வேண்டால் மாதாவால் தான் முடியும். ஆமா, அப்படி மாதா மனது வைத்தால் உலகமும் சேமமா இருக்குன்னு என்னை நாடி அனைவருமே பக்த கோரி வந்து. ஆமா, அப்படி வரும் தரத்தே. ஆனால் இன்றோ தினத்திலே நான் எது கேட்டால் ஒரு அம்மா இந்த வேலை நீ செய்டா யாரு சொல்லுவா? பிள்ளைக்கு சொல்லுவாளாம், என்னப்பா அம்போடு தெரியாது ஊதாரி தானம் நடக்காது, நான் சொல்ற வேலை நீ செய்யல. நான் சொல்லும் போது சரிமான்னு சொல்லுவாங்க. அதே போல நான் சொல்லக்கூடிய என் நாடாகப்பட்டது பஞ்சத்திலே ஏற்பட்டிருக்கிறது. பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்றுதான் உன்னை நாடு வந்திருக்கின்றார். ஆகையால் ஏற்கக்கூடியது சிறியதாக இருந்தால் எங்களால் செய்ய முடியும், பெரியதாக இருந்தால் எங்களால் செய்ய முடியாது. நாங்கள் சிறு பிள்ளைகள். அப்படி இருந்தாலும் என்ன வேண்டாம், முந்தி முதலா நான் ஜெயிக்கக்கூடிய வசதியை கொடுக்கிறோம்.
அப்படி நீ கேட்ட மரியாதையே அக்கினி ஆகாரத்தில் வந்து விட்டோம். ஆமா, வேற என்ன வேண்டும் தாயே? முன்னே முதலாகவே அக்கினி விடுத்தனே அக்கினி. இரண்டாவது முதலாக என்ன வேண்டும் தெரியுமா? ஏய், எனக்கு கள்ளச்சாரா. போயா అంటే